Hello friends, welcome to Powerful Learning. In the video, final year projects with source code பத்தின details தான் பார்க்க போறோம். ப்ராஜெக்ட் சென்டரில் பே 5000 10,000 எந்த காசுமே பே பண்ணாமல் ஃப்ரீயாக ஆன்லைனில் நீங்களே ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை சோர்ஸ் கோடோட எடுத்து பண்ணலாம். டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவங்களே அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி டேட்டா சயின்ஸ் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்கான ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நல்ல ரீச் கிடச்சிது. அதே மாதிரி தான் நம்ம இதுலேயுமே பார்க்க போகிறோம். கோடோட ஓப்பன் சோர்ஸாக இருக்கிற மாதிரி வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இன்டர்ன்ஷிப் மாஸ்டர் கிளாஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோ பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் வரும். அதில் நிறைய டுட்டோரியல்ஸ், ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், இன்டர்ன்ஷிப்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் வேணுனாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸும் கொடுப்பேன். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்ன மாதிரி பண்ணலாம், ஃப்ரீயாக சோர்ஸ் கோடோட இருக்கிற மாதிரி நிறைய வெப்சைட் இருந்தால் போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் போட போகிறேன். இதுக்கு முன்னாடி வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக், டேட்டா சயின்ஸ் இதுக்கு ரிலேட்டடாக ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸ் வித் சோர்ஸ் கோட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்தது. நீங்கள் அதையுமே போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு பைத்தானுக்கு ரிலேட்டடாக நிறையா ப்ராஜெக்ட் இவங்களே கொடுத்துருக்காங்க. இதோட ஆத்தர் யார், கொலாபரேட் யாருங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒன் கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி பைத்தானோட நீங்கள் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாக்கெட் ப்ரோக்ராமிங் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. 35 ஹவர்ஸ் ஆகுங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்கன்னு கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் ப்ராஜெக்ட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளோரேட்டரி அனாலிசிஸ் ஆஃப் ஜியோலொகேஷன் டேட்டா. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அல்காரிதம், இதை பொறுத்தவரையும் கே மீன்ஸ் கிளஸ்டரிங் யூஸ் பண்ணுறீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இதிலும் நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் இதில் டேட்டா விஷுவலைசேஷன், டேட்டா ப்ரிப்பரேஷன், ரெஸ்ட் ஏபிஎம் இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன். இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது டேட்டா விஷுவலைசேஷன், ப்ரீ ப்ராசஸிங், மாடல் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் பண்ணுவீங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஃப்ரீக்வெண்ட்டாக மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கு மூணுக்கும் ரிலேட்டடாக 20+ ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கிற மாதிரி ஃப்ரீ வெபினார் வித் சர்டிஃபிகேட் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ எப்போல்லாம் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருதோ உடனே நான் அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மாஸ்டர் கிளாஸில் பண்ணுற ப்ராஜெக்டை உங்கள் ஃபைனல் இயருக்கும் போஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் சேட் பாட்டும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷன் டூல். இதோட கொலாபரேட்டர்ஸ் யார், ஆத்தர் யாருன்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரீ ரெக்விசைட்ஸ் என்ன தெரிஞ்சிருக்கணுங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. ஸ்கில்ஸ்ன்னு பார்க்கும்போது செலினியம், ஆட்டோமேஷன் அண்ட் பைத்தான் தெரிஞ்சுக்கலாம். வியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு வரும். இப்போ நான் வியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணியிருக்கேன். நம்ம கிளிக் பண்ண டாபிக் இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷன் டூல். இப்போ நான் வியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணோடனே அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்டோடைய என்ன கான்டெக்ட்ஸ், எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம், இதனால் என்ன பயன் இருக்க போகுதுங்கிறது சுருக்கமாக இப்போ ப்ராடக்ட் ஆர்கிடெக்சரில் கிளியராக கொடுத்துருக்காங்க. லாகின் இது இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி ரீடைரக்ட் ஆகி போவோம் எண்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. எதை யூஸ் பண்ணி இமேஜை ஃபெச் பண்ணலாம், அந்த இமேஜை எங்கே ஸ்டோர் பண்ணணும், எப்படி ரீடைரக்ட் பண்ணலாங்கிறதெல்லாம் உங்களுக்கு நீட்டாக ஃப்ளோ டயக்ராம் போட்டும் கொடுத்துருக்காங்க. இதை ரெஃபர் பண்ணியும் நீங்கள் உங்கள் ஃபைனல் இயருக்கு பண்ணிக்கலாம். இந்த கோடில் இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் உங்களோட ஓன் கோடையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா யூடியூபோட வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. சாம்பிளாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த ஒரு வெப்சைட்டில் 18 பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ டியூரேஷன் அதிகமாகும். ஸோ நான் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி வெப் டெவலப்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸுக்கு ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் வித் கோடுங்கிற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இப்படி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் 40+ ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸ் வித் சோர்ஸ் கோட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ப்ராஜெக்ட் சென்டரில் போய் நீங்கள் காசு கொடுத்து வாங்காமல் நீங்களே சேவ் பண்ணி ஓனாக பண்ணவும் செஞ்சுக்கலாம். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது GitHubல இருக்கக்கூடிய ஃபைனல் இயர்க்கான ப்ராஜெக்ட். GitHub ஒரு ஓப்பன் சோர்ஸ், நிறைய எக்ஸ்பர்ட் அண்ட் ஆத்தர் அவங்களோட கூட இங்கே போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக் ஃபார் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இதில் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க, ஸ்கில்ஸ் என்னெல்லாம் கெயின் பண்ணலாங்கிறதையும் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்கான கோடுமே அவங்களே ரெப்பாசிட்ரியில் போட்டு வச்சுருப்பாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளாக் செயின்கான ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். இதில் நீங்கள் என்ன ஸ்கில்ஸ்லாம் கெயின் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கில்ஸ்லாம் வச்சு நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூமேலையுமே ஆட் பண்ணிக்கலாம். இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஜூபிட்டர் நோட் புக். நெக்ஸ்ட் ஒன் லைவ் சாட்பாட். இதுவுமே ஃபைனல் இயருக்கு நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பைத்தான் வச்சு பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு நேச்சுரல் லாங்குவேஜ் டூல் கிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எம்எல் கான்செப்ட்ஸ்க்குலாம் ரிலேட்டடாக ஆனது. ஜூபிட்டர் நோட் புக்குங்கிற வச்சு தான் இதை கோட் பண்ணியிருப்பாங்க. ஜூபிட்டர் நோட் புக்குங்கிறது ஒன்றும் இல்லை, கூகுள் கோலாப் மாதிரி ஒரு என்விரான்மெண்ட். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிக்கிறதுக்காக அந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ரெப்போவுக்கு போகும். அந்த பர்டிகுலர் ரெப்போவில் பார்த்தீங்கன்னா நீட்டாக உங்கள் ஃபோல்டர் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கேருந்து நீங்கள் கோட் எடுத்துக்கலாம். ரீட்மிங்கிற பேஜில் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்துருக்காங்க, வீடியோ லிங்க்கும் இருக்குது. கீழே வந்துட்டு சாட்பாட்னா என்னங்க ஒரு இன்ட்ரடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. சம்மரி இருக்குது, என்ன ப்ராசஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அட்டாச் ஆயிருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் கொடுத்துருக்காங்க. கோடு எப்படி ரன் பண்ணணும்னு தெரியலனாலுமே நீங்கள் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி GitHubங்கிறது ஓப்பன் சோர்ஸ் தான், யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய எஜுகேஷ்னல் சேனலில் 85% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் நீங்கள் ஃபோர்க் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல ஃபோர்க் இருக்குல்ல, ஃபோர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க கூட நீங்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக வேணும்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஏஐ ரெஸ்யூம் அனாலிசிஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஃபைனல் இயர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சும்மா உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கணும், இம்ப்ரூவ் பண்ணனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரிபிள் டெஸ்ட் ப்ராஜெக்ட் இருக்குது, பிளாக் செயின் ரிலேட்டடாக இருக்குது, எம்எல் ரிலேட்டடாக இருக்குது, எம்எல்ல ஃபேஸ் டிடெக்ஷன் ப்ராஜெக்டும் இன்க்ளூடாக இருக்குது, டிசீஸ் ப்ரிடெக்ஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாமே லேட்டஸ்ட்டும் கூட. இப்போ எல்லா காலேஜும் வந்துட்டு மோஸ்ட்லி டேட்டா சயின்ஸ், பிளாக் செயின், சாப் இதுக்கு ரிலேட்டடாக ப்ராஜெக்ட்ஸ் டைட்டில் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ப்ராஜெக்ட் சென்டரில் போய் காசு ஸ்பெண்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா GitHubலேயே உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி இன்க்ளூட் ஆகிருக்கு. GitHubல மட்டுமே ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுங்கிற ஹேஷ்டேக்கு ரிலேட்டடாக 323 பப்ளிக் ரெப்பாசிட்ரி இருக்குது. ஸோ இந்த பப்ளிக் ரெப்பாசிட்ரியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நீங்கள் அந்த கோடை யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணலாம். வேணும்னா நீங்களே அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் செயின், டேட்டா சயின்ஸ், வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக், கேம் டெவலப்மெண்ட், இதுக்கு ரிலேட்டடாக நிறைய இருக்குது. மோஸ்ட்லி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய பார்க்கலாம். இது எல்லாமே ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டாக இருக்கக்கூடியது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு இந்த ஹெல்த் கேர் சாட்பாட் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், என்ன ஸ்கில்ஸ்லாம் கெயின் பண்ணுவீங்க, இதில் என்ன ஸ்கில்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு. ஓகே, இது உங்களுக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலான்னா ஜஸ்ட் அந்த டாப்பிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கரஸ்பாண்டிங் கோடு இதுக்கு போகும். இங்கே போயிட்டு நீங்கள் இந்த கோடெல்லாம் என்னங்கிறது நீட்டாக படித்து பார்த்துக்கலாம். கீழே ரீட் மீன் ஒன்று இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு கைடு மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த ரீட் மீல நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இதில் இருக்கிற கோட் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீட்டாக ஃபோல்டர் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ டியூரேஷன் அதிகமாகும். ஸோ நான் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கான லிங்க்லாம் எங்கே ஃபைண்ட் பண்ணலான்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட்ஸ் வித் சோர்ஸ் கோட். இதில் நிறையா மினி ப்ராஜெக்ட் இருக்குது. ஃப்ரீ ப்ராஜெக்டில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஃப்ரீ ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட், விமன் சேஃப்டி ஆப், கால்குலேட்டர் ஆப், ஏஜ் கால்குலேட்டர், ட்ராக்கர், பட்ஜெட் மேனேஜர், ஃபிட்னஸ் ஆப், FTP சர்வர் ப்ராஜெக்ட், ஆண்ட்ராய்டோட ஸ்டெப் கவுண்டர், குவிஸ் ஆப், இமேஜ் டெக்னோகிராஃபி, காட்லினோடைய ஆண்ட்ராய்ட் ஜாப் அலோகேஷன், மியூசிக் பிளேயர், லொக்கேஷன் அலாம், புக் லிஸ்டிங் ஆப், மார்க் கால்குலேட்டர், ஸ்டூடெண்ட்டோட இதை கால்குலேட் பண்ணுறதுலாம் நம்ம C++லே காலேஜ் படிக்கும்போது பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டில் GST பில்டிங், கவுண்டர் ட்ராக்கிங், லூடோ கேம் ப்ராஜெக்ட், என்கிரிப்ஷன், சிம்பிள் மேத், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது.
இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறதுக்காக ஆண்ட்ராய்டோடைய கால்குலேட்டர் ஆப் ப்ராஜெக்ட் சோர்ஸ் கோட் கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே வீடியோ ப்ளே ஆகும். எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன சைஸ், அக்யூரசி, காஸ்ட், ஈஸி அண்ட் கம்ஃபர்ட்லாம் எப்படிங்கிறது நீட்டாக இருக்குது. ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் சோர்ஸ் கோடுங்கிற லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க இதுலேருந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ப்ராஜெக்ட் அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற ஒரு வெப்சைட்டில் இருந்து தான் சிஎஸ்சி ஐடிக்கு ரிலேட்டடாக நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. மினி ப்ராஜெக்ட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரன் ஆகிற மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜாவா ப்ராஜெக்ட் இருக்குது. .NET சிஎஸ்சி சம்மந்தப்பட்டமாக உங்களுக்கு ஆல்கோரிதம், ஆண்ட்ராய்டு, ஆப் டெவலப்மெண்ட், ஆர்கிடெக்சர், ஆடியோ கைடன்ஸ், பயோமெட்ரிக், ப்ளூடூத், C++, க்ளவுட் கம்ப்யூட்டிங், இதுக்கு மாதிரி நிறைய ரிலேட்டடாக இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படிங்கிறத. கீழே வந்தீங்கன்னா ஜாவா ப்ராஜெக்ட்னு சொல்லி தனித்தனியாக உங்களுக்கு லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, எடுத்துக்கலாம். இந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வரையும் பார்க்குறதுக்கு ஃப்ரீங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் எங்களோட வெப்சைட்டில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மேபி அப்டேட் ஆகலாம். அப்படி அப்டேட் ஆகும்போது ஏதோ டேர்ம்ஸ் வச்சுருந்தா அப்போ நீங்கள் இந்த வெப்சைட் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரையும் ஃப்ரீயாக இருக்கிற சோர்ஸ் கோட் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் பர்சனலாக இந்த வீடியோவில் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னங்கிறதுனா GitHubல இருக்கிறதுல நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் காமிச்ச அத்தனை ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோர்ஸ் வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். டைட்டிலுக்கு கார்னரில் குட்டியாக மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பவர்ஃபுல் லேர்னிங் டைட்டிலுக்கு கீழே ஒரு 5 வீடியோஸ் மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து மோர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள்.